போன உடனே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண வராங்க, இல்லை மாவட்ட செயலரை பற்றிலாம் பேசக்கூடாது, இவரை பற்றிலாம் சொல்லக்கூடாது, அவரை பற்றி சொல்லக்கூடாது. அப்போ எதுக்கு அந்த கூட்டம்? தோற்று போயிருக்கீங்க. 40 இடத்துல இப்படி ஒரு தோல்வியை சந்திச்சுட்டு டெபாசிட் போயும் கூட நான் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, 4 மாவட்ட செயலரை நான் நீக்கிட்டேன்னா எனக்கு அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்குமோ அப்படின்ற அந்த பயம் என்னைக்கு இருக்கோ அந்த பயம் போகிற வரலாம் உங்களால் கட்சியை வந்து சரியாக நிர்வகிக்க முடியாது. இந்த அழுத்தத்தினால உடனே விழுந்து அதிமுகவில் இருக்கவங்கலாம் வந்து உடனே இணைஞ்சிருவாங்க அப்படின்றது சாத்தியம் கிடையாது. இப்போ எனக்கு வந்த தகவல் படி வியூக அமைப்பாளராக இருக்கக்கூடிய ஐயா பிரசாந்த் கிஷோரை வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் வந்து அப்ரோச் பண்ண போகிறாங்க. அவர் வந்து வியூகோ சொல்லி கொடுப்பாங்க. இதுவே வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு நற்செய்தி கிடையாது. இப்போ 2026 பார்க்க போகிறது குறைந்தபட்சம் 5 முனை போட்டி. அது எப்படி நம்ம 5 முனை போட்டின்ற அந்த இடத்துக்கு போகிறோன்னா, இதுதான் ஃபஸ்ட் டைமா சார் இந்த மாதிரி ஒரு புரோட்டோடைப். இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் நம்ம பார்த்துருக்குறோம், மகாராஷ்டிரத்தில் இருக்குது இந்த மாதிரி ஒரு போட்டி. பெரிய மாநிலங்களில் இது இருக்கும். தமிழகத்துக்கு இந்த சிலபஸ் என்பது புதுசு. இப்போ இந்த தேர்தல் எப்படி போகும்னா, பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, நாம் தமிழர் கட்சி அவங்க ஒரு கட்சியில் இருக்காங்க, விஜய் வந்துட்டாங்கன்னா 5 முனை போட்டி. எடப்பாடி வந்து ஒருங்கிணைக்காமல் இருக்கிறதுக்கு அவர்கிட்ட வேற ஏதாவது ஒரு பிளான் இருக்கும். என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் தமிழரோட தேசிய அரசியலில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முக்கியத்துவம் இருக்கா? இப்போ விஜய் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த பட்ஜெட் எத்தனை நாள் ஆச்சு வந்து? 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சா? 3 நாள் நான் டீ காபி டிஃபன்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துருக்கீங்களா? நிறைய விஷயம் எப்படி பேசுறது கிடையாது. கள்ளக்குறிச்சி சாராய விபத்துக்கு நேரில் வராருல்ல சார், அது ஏன்னா திமுக இல்லை, திமுக இன்கம் டேக்ஸ் ரெய்டு விட முடியாதுல்ல, சிபிஐ ரெய்டு விட முடியாது. பட்ஜெட்டு பற்றி பேசல, ரைட்டு வரான்னு முடிவு பண்ணிட்டோம்ல, அதுனா அப்புறமா நாளைக்கு வரேன் நாளானிக்கு வரேன் அப்புறம் வரணும் வந்து வர வேண்டியதானே. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நிற்கல, இதான் கலை நிலவரம். நீங்களே தயாராக மாட்டேன்றீங்க, நீங்களே அதுக்கு ரெடி ஆக மாட்டேறீங்க. இப்போ தொண்டர் ஒண்டி கட்சிக்காரங்க ஒண்டி நான் வேலை செய்யணுமா? அதிமுக தலைவர்கள் குறிப்பாக யாருமே மக்கள் பிரச்சனையில் உழைக்கிற மாதிரி தெரியல. இதே திமுக கண்டு எதிர்கட்சியில் இருந்து அதிமுக இந்த கரண்ட் பில்லை ஏற்றிருந்தா மவுண்ட் ரோட்டில் படுத்து கையங்காலையும் வச்சு ஐயோ அம்மா சாக்கடிக்குது பார்த்தோம். முதலமைச்சர் அவர்கள் வந்து அப்படி பதாகை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி சாக்கடிக்குதுன்னா போஸ்டர் வச்சுட்டு இவங்களெல்லாம் பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்குல்ல. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணுன்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம். இதுக்காக தான் நாங்கள் ஸ்மைல் மேட்டர்ஸ்ன்ற ஷோவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷோவோட மோட்டிவ் என்னன்னா, நம்ம எப்பயாவது வாங்கின பொருள் இப்போ யூஸே இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுருப்போம். அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக தான் இருக்கும். அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வந்து வாங்கி யாருக்கு அந்த பொருட்கள் போனால் உதவியாக இருக்குமோ அவங்க எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய வேலையே. நீங்க எந்த மாதிரி பொருட்கள்லாம் அனுப்பக்கூடாதுன்னா, பணமாவோ இல்ல கெட்டு போற பொருட்களாவோ எங்களுக்கு அனுப்பக்கூடாது. நீங்க அனுப்புற பொருட்கள் யாரோட வாழ்க்கையிலாவது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க. அதனால உங்களுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு உங்களோட பொருட்களை சென்ட் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபியூ டேஸ் பிஃபோர் அதிமுக தரப்புல இருந்து ஒரு 6 சீனியர் மினிஸ்டர்ஸ் எடப்பாடி அவர்களை சேலத்தில் ஒரு இல்லத்தில் போய் சந்திப்பிடிச்சாங்க. அதில் வந்து ஒருங்கிணைப்பை பற்றி வலியுறுத்திட்டு வந்தோம் அப்படின்றது தான் வந்து அந்த மீட்டிங்கோட ஒரு மையப்புள்ளியாக இருந்தது. இந்த ஒரு விஷயம் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. ஏன்னா அவங்க அந்த ஒருங்கிணைப்புன்றது இப்போ பெரிய லெவலுக்கு அதிமுகவுக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ அந்த ஒரு நிகழ்வு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வாக எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு. இப்போ அது எந்த ஸ்டேஜில் சார் இருக்குது? இந்த அழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே இது ஒரு பேசு பொருளாக இருந்தது. இப்போ அதிமுகவை பொறுத்தவரைலாம் பார்த்திங்கன்னா ஒரு தொடர் தோல்வி, கிட்டத்தட்ட 10 தேர்தலில் 10 தோல்வி ஐயா திரு எடப்பாடி பழனிசாமின்ற மாதிரி ஒரு பேசு பொருள், ஒரு விமர்சனம்லாம் உள்ளாக்கியிருக்கு. இது ஒரு சைடு இருக்கும்போது அந்த அழுத்தமானது ஐயா ஓபிஎஸ் போன்றவர்கள் வந்து ரொம்ப நாளாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது அதிமுகவில் இருக்கிறவங்க இது ஒன்றிணையணும், ஒன்று சேரணும் அப்படின்ற மாதிரி. இந்த அழுத்தம் வந்து இன்னும் தேர்தல் நெருங்க இது ஜாஸ்தியாகும். அதனால் இப்போ இந்த அழுத்தத்தினால உடனே விழுந்து அதிமுகவில் இருக்கவங்கலாம் வந்து உடனே இணைஞ்சிருவாங்க அப்படின்றது சாத்தியம் கிடையாது. பட் எலெக்ஷன் கிட்ட வரும்போது எலெக்ஷன் நேரத்தில் மேபி அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். இப்போ வந்து இபிஎஸ் அவர்களை பொறுத்தவரைலாம் அவரை சுற்றி இருக்கிறவங்க நமக்கு தெரிஞ்சவங்க அவங்க சொல்லக்கூடிய தகவல் என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போ அவர் அந்த மனநிலையில் இல்லை. அதாவது எல்லாரும் ஒன்று சேர்ந்து ட்ராவல் பண்ணணும், ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் வந்து ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி இல்லை. அப்போது அவருக்கு அந்த எண்ணம் இல்லை. மற்ற 6 முன்னாள் அமைச்சர்களுக்கு ஏன் அந்த எண்ணம் இருக்குன்னா, யாருமே வந்து எதிர்கட்சியில் ரொம்ப நாள் இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. ஒரு ஆளுகின்ற கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும், இல்லை ஒரு ஆளுகின்ற கட்சியை சார்ந்த அமைச்சராக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு அரசாங்கத்தில் நமக்கு வேண்டிய காரியங்கள் நடக்கும், ஒரு 4 கட்சிக்காரங்களுக்கு உதவலாம், ஒரு டெண்டர் எடுக்கலாம் கொள்ளலாம். அப்போ அந்த மாதிரி சேவை மனப்பான்மை அடுத்து அரசியல் செய்ய வேண்டும். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அரசியல் செய்ய வேண்டும்ன்றது தான் முதல் தேவை. அப்போ அந்த முதல் தேவைக்கே வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. ஆட்சி வருமா அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்குறிக்கு அதிமுக தள்ளப்பட்டு விட்டது. அப்பொழுது என்னதான் ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பொதுச் செயலராக ஆகியிருந்தாலும் கூட இன்றைக்கி தேதியில் அவர் பொதுச் செயலராக ஆகிட்டார். ஆனால் அந்த பொதுச் செயலாளராக ஆனரால் முதலமைச்சராக ஜெயிக்க முடியுமா,
திருப்பி வந்து அதிமுக ஆட்சிக்கு கட்டில் அமையுமா அப்படின்ற அந்த கேள்விகள் வந்து தொண்டர்கள் மத்தியிலும் சரி, பொதுமக்கள் மத்தியிலும் சரி, கட்சிக்காரர்கள் மத்தியிலும் அதிகமாகிட்டே போகும். அப்போ இந்த கேள்விகள்லாம் அதிகமாக இந்த அழுத்தமானது அதிகமாகும். ஆனால் அந்த அழுத்தம் அதிகமானதுனால அவர் ஒன்றிணைஞ்சிருவாரா அப்படின்றது கிடையாது. ஆனால் இதில் மிகப்பெரிய லூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் மிகப்பெரிய லூசர்ஸ். ஒன்று வந்து அதிமுக தொண்டர்கள். நான் அவர்களை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு இந்த ஈகோ, நான் வந்து ஐயா திரு எடப்பாடியோட அணி, நான் வந்து ஐயா திரு ஓபிஎஸோட அணி, நான் வந்து சசிகலா அவர்களோட ஆதரவாளர், நான் வந்து அமமுகவுக்கு போயிட்டேன் அப்படின்றது கிடையாது. அவர்களை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு பிடித்த சின்னம் இரட்டை இலை. அவர்களுக்கு தேவையானது திமுகவை எதிர்த்து களம் காணணும், திமுகவை எதிர்த்து பிரசாரம் செய்யணும். இதுதான் அவர்களோட நோக்கம். ஆனால் அந்த தொண்டர்களோட மனநிலைக்கு ஏற்றார் போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்கள் இல்லை. இவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனைகளால, இவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஈகோனால் இந்த பிரிஞ்சு போயிருக்கு. இந்த பிரிஞ்சு போயிருக்கிறதுனால இந்த அட்வான்டேஜ் வந்து திமுகவுக்கு ஒரு தொடரும். இந்த அட்வான்டேஜ். ஓகே சார், நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க. எலெக்ஷன் நெருங்க வேணால் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ வந்து அந்த ஒரு மனநிலையில் இல்லைன்னு சொன்னீங்க சார். ஆனால் ஏடிஎம்கேன்றது ரொம்ப வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்டி, இந்தியா லெவலில் ஒரு பெரிய பார்ட்டி. அண்ட் ஆல்சோ அவங்களோட தமிழ்நாட்டை அதிக அளவில் ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஆளுகின்ற அரசாக வந்து பல வாட்டி இருந்திருக்காங்க. ஸோ இப்படி ஒரு கட்சி இன்றைக்கி அவங்களோட கட்டமைப்பே கொஞ்சம் பாதிப்புக்குள்ளான ஒரு சூழலில் தான் இருக்காங்க. குறிப்பாக வந்து லோக்சபாவில் டெபாசிட் இருந்தது, பல இடங்களில் 3வது இடத்துக்கு போனது. ஸோ இந்த ஒரு ஸ்டேஜில் அவங்க இருக்காங்க சார். இப்போ வந்து எலெக்ஷன் கிட்ட வரும்போது நாங்கள் கூட்டணி வச்சு போனால் அது மற்ற கட்சியோட கூட்டணின்றது அப்படின்னு தான் அது ஒர்க் ஆகும். இப்போ பாமகவோட நாங்கள் கிட்ட வரும்போது கூட்டணி வைக்கிறோம், இன்னொரு கட்சியோட கிட்ட வரும்போது நாங்கள் கூட்டணி வைக்கணும்னா ஓகே. ஆனால் இப்படி உள்ள கட்டமைப்பு சார்ந்த ஒரு விஷயத்தில் இன்றைக்கி அவங்க முடிவெடுத்து இப்போலேருந்தே ட்ராவல் பண்ணாதானே சார் கரெக்டாக இருக்கும். எலெக்ஷன் டைமில் நாங்கள் ஒன்று சேர்ந்துப்போம் அப்படின்னா அது ஒர்க் ஆகுமா சார்? அடிப்படையில் வந்து தேர்தல் வெற்றி பெறணும்னா ஒரு 3 காரணிகள் வந்து அமையணும். ஒன்று வந்து ஒரு வியூகம் அமைக்கணும் முதல்ல. இரண்டாவது வந்து மக்களோட பிரச்சனைகளை பேசி மக்கள்கிட்ட வந்து அந்த ஆளுகின்ற அரசு மீது கோபம் இருக்கும், அந்த வாக்கை வந்து பெறணும். இது இரண்டாவது. மூன்றாவது வந்து கூட்டணி. அதுக்கப்புறம் தேர்தல். இது தேர்தலுக்கு முன்னாடி. தேர்தல் அறிவித்த பிறகு தேர்தலில் பிரச்சாரம், வேட்பாளர்கள், சரியான வேட்பாளர்கள் நிறுத்துறது. இந்த 5 விஷயம் ஒரு கட்சி, எந்த ஒரு கட்சி சரியாக செய்தோ அந்த கட்சிக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ முதல்ல வந்து ஒரு வியூகம் அமைக்கணும். இப்போ எனக்கு வந்த தகவல் படி வியூக அமைப்பாளராக இருக்கக்கூடிய ஐயா பிரசாந்த் கிஷோரை வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் வந்து அப்ரோச் பண்ண போகிறாங்க. அவர் வந்து வியூகம் சொல்லி கொடுப்பாரு. இதுவே வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, இது ஒரு நற்செய்தி கிடையாது. அதாவது பீகார்லேருந்து வராரு, அவருக்கு தமிழும் தெரியாது, தமிழரோட பிரச்சனையும் புரியாது, இங்கே இருக்கிற அதிமுகவோட ஏபிசிடி கூட தெரியாது. அப்போ அவரை நம்பி அரசியல் செய்யக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி திராவிட கட்சிகள் இருப்பது உண்மையிலே வந்து ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம். இது வந்து அறிஞர் அண்ணாவாலையும் இல்லை ஐயா காமராஜராலையும் பதப்படுத்தப்பட்ட மண். கிட்டத்தட்ட ஒரு திட்டம்னா எப்படி நடத்தணும், ஒரு கொள்கைனா எப்படி இருக்கணுன்றதுக்கு இங்கே வந்து அரசியல் தலைவர்கள் விதை போட்ட ஒரு மண் இது. இந்த மண்ணில் வந்து எங்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்குறதுக்கு, வியூகம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு நாங்கள் ஆளை வச்சுக்குவோம் அப்படின்னா, இது வந்து டுட்டோரியலுக்கு இந்த போயிட்டு படிப்பாங்க இல்லைங்களா, சரியாக படிக்க முடியல, அந்த மாதிரி ஒரு 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 விஷயத்தை தான் இது நமக்கு காட்டுது. அப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, அடிப்படையில் இவர்களுக்கு மக்களோட எண்ணோட்டத்திற்கு உண்டான அரசியல் பண்ணுறதுக்கு அதில் பிரச்சனை. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த வியூகம் அமைக்கிறதுல இங்கே ஒரு பிரச்சனை. இப்போ வியூகம் அமைக்கிறது அப்படின்னா எது மக்களுக்கு பிடிக்கும், மக்களுக்கு ஏற்றார் போல் அரசியல், அது ஒரு வியூகம். அப்போ அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆன்டி பிஜேபி வேவ் இருக்குது. மோடி அவர்களுக்கு இங்கே வாக்கு செலுத்தக்கூடிய தன்மை இல்லை. இது தெரிந்தும் கூட ஐயா ஓபிஎஸ் போன்றவர்கள், டிடி தினகரன் அவர்களோட ஆதாயத்திற்காக இது வந்து இது வெளிப்படையாகவே சொல்லலாம். ஏன்னா பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னும் பொழுது பட்ஜெட் நல்லா இருக்குன்னு இவங்க பேசுகிறாங்க. பொதுமக்களோட வாயிலிருந்து இன்றைக்கி வர்றது எங்களுக்கு என்ன இருக்குது பட்ஜெட்லன்றது கேள்வி. நம்ம இதில் அரசியல் கலக்காமல் நேர்மையாக பார்க்கும்போது அப்போ மக்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, இது என்ன இருக்குது இந்த பட்ஜெட்டில், எங்கள் வயிற்று வாயிலே அடித்து எல்லா காசையும் ஜிஎஸ்டின்னு போதே. இப்போ நம்ம ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டால் தலைக்கு போடுற ஷாம்புலேருந்து, கண்ணாடியிலேருந்து, நான் பயன்படுத்துகிற பேனாலேருந்து, போடுற காலணியிலேருந்து, உபயோகிக்கிற செருப்புலேருந்து, துணிமணியிலேருந்து எல்லாத்துலேயுமே ஜிஎஸ்டி இருக்குது. சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் கொண்டு வந்துட்டீங்க ஜிஎஸ்டி. அப்போ இவ்வளோ விஷயமும் பண்ணிவிட்டு இந்த வரி நல்லா இருக்குது, இந்த வரி இனிக்குது அப்படின்ற இந்த ஒரு பிரச்சாரத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போது இது இவர்கள் வந்து வியூகத்தை பற்றி கவலை இல்லை, மக்களோட எண்ணோட்டம் அதுதான். நான் அந்த 2வது சொன்னது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஒரு ஆளுகின்ற அரசின் மீது எப்பொழுதுமே ஒரு எதிர்ப்பு நிலை இருக்கும், அந்த வாக்குகளை பெறுவது. அப்போ அதில் வந்து மத்திய அரசினுடைய அந்த எதிர்ப்பு நிலையை வாக்குகள் பெறுறதுல அதிமுக தவறுகிறது. முதல்ல வியூகம் அமைக்கலை, 2வது வாக்குகள் வந்து எடுக்கிறதுல அதை தவறுறாங்க.
மூணாவது வந்துட்டு அவங்க வந்து ஒரு கூட்டணி அமைக்கிறதுன்னு பார்த்தா கூட்டணி அமைக்கிறதுல சில பல சிக்கல் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க கூட இருந்தாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோட பாராளுமன்ற தேர்தலில் போய் நின்றாங்க. அப்போ கூட்டணி அமைக்கிறதுல பிரச்சனை இருக்குது. அடுத்தது வேட்பாளர் தேர்வு. அதிமுகவோட லிஸ்ட்டு தான் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஒரு மோசமான லிஸ்ட்டு. அதாவது பாரதிய ஜனதா கட்சி போட்ட லிஸ்ட்டில் வந்து ஒரு விவிஐபி கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. டிடிவி தினகரன் ஒரு வேட்பாளர், ஓபிஎஸ் ஒரு வேட்பாளர், அது மாதிரி நயினார் நாகேந்திரன் ஒரு வேட்பாளர், சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவங்க ஒரு வேட்பாளர். அப்போது நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டு அந்த வேட்பாளர்கள் பெஸ்ட்டு என்ன பண்ண முடியுமோ அந்த பெஸ்ட்டை வந்து அவங்க கொடுத்தாங்க. ஆனால் அந்த பெஸ்ட்டை வந்து மக்கள் ஏற்றுக்கல. அதை வந்து 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க. அது மக்களோட முடிவு. அப்போ வேட்பாளர்கள் நிறுத்துறதுலேயும் பிரச்சனை. 5வது பிரச்சாரத்தில் வந்து ஒரு தீவிரத்தன்மை இல்லை. என்னதான் ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணாலும் பேசினாலும் மக்கள் அதை நம்பக்கூடிய நினைத்துல இல்லை. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்னது இவர்களோட ஒரு கள்ள உறவை இவர் வைத்திருக்கிறார், அதிமுகவும் பிஜேபியும் ஒன்று தான், அங்கே இந்த ஓட்டு போட்டிங்கன்னா அது அதிமுக ஓட்டு அல்ல, அது தாமரைக்கு விழுற ஓட்டு தான் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை பண்ணாங்க. அந்த பிரச்சாரம் மக்கள்கிட்ட ஈடுபட்டிருக்கு. அப்போ நான் சொன்ன இந்த கோடிட்டு காட்டின அந்த 5 விஷயங்கள், இந்த 5 விஷயத்திலுமே எதுலையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு 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 என்ன சொல்கிறது, அதிகமான ஒரு புள்ளி விவரத்துலையோ இல்லை அதிகமான ஒரு லீட்லேயோ இல்லை. சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இப்படி இருக்கிறாரா, மற்றவங்களாம் கரெக்டாக இருக்காங்க, மற்றவங்களோட நிலைமை இதை விட மோசம். பலாப்பழம் சின்னத்தில் போய் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் நிற்க வேண்டிய கட்டாயம் என்ன அவசியம்? மக்கள் பிரச்சனை அதில் எதனா இருக்கா? மக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி வேணான்னு நினைக்கிறாங்க. 2014 நினைக்கிறாங்க, 19 நினைக்கிறாங்க, 2024 நினைக்கிறாங்க. இது ரிசல்ட்டு. இப்போ இதை கூட புரியாமல், இதை கூட கணிக்க தெரியாத ஒரு அரசியல் ஆளுமையாக ஐயா திரு ஓபிஎஸ் இருக்கிறாரா? முதல்ல. 2வது, டிடிவி தினகரன் அவர்களுக்கு என்ன ஆச்சு? ஒரு கைது, ஆர்கே நகர் வெற்றி, அதற்கு பிறகு ஒரு தேர்தல் ஆணையம் மூலமாக ஒரு வழக்கு, அதனால் ஒரு கைது. இது ஆனதுக்கு பிறகு உங்களோட போக்கே மாறிவிட்டது. அன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியும் மோடி அவர்களும் விமர்சித்து நீங்கள் இன்றைக்கி வந்து மோடி சிறப்பாக இருக்கிறாரு, நல்ல ஆட்சி கொடுக்குறாருன்ற மாதிரி நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க. அப்போ இந்த நிலைப்பாடுகள்லாம் மக்கள் பார்க்கும்போது, அப்போ அதிமுகன்னு எடுத்திங்கன்னா இந்த 5 விஷயம் இருக்குது பாருங்கள். இந்த வியூகம் அமைக்கிறது, வேட்பாளர் தயார் பண்ணுறது, ஆளுகின்ற அரசு எதுவாக இருந்தாலும் அதை எதிர்த்து பிரச்சாரம் செய்வது, இந்த 5 விஷயத்துலையுமே வந்து தவறுறாங்க. இப்போ இந்த தேர்தலெல்லாம் தவறிட்டு 2026 ஒன்றி நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக போட்டுருவீங்க, நீங்கள் ஆட்சிக்கு வந்துடுவீங்க அப்படின்னா அது எந்தளவுக்கு சாத்தியக்குறன்றது மக்கள் தான் முடிவு பண்ணணும். இதுவரையிலும் போட்ட கணக்கு தப்பாக கணக்கு போட்டால் தப்பாக தான் முடிவு வரும். அதான் இவங்களோட பிரச்சனை. சார், இப்போது நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து ஆலோசனை கூட்டத்தில், தொகுதி வாரியான ஆலோசனை கூட்டத்தில் ஒவ்வொரு தொகுதி நிர்வாகிகளுமே வந்து நீங்கள் சொன்ன பாயிண்ட் அப்படியே வச்சுருக்கேன் எக்ஸாக்டாக. குறிப்பாக வந்து அதில் ஒன்று இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் சார். ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, மொத்த நிர்வாகிகளும் எங்கே அதிருப்தி அடைகிறாங்கன்னா, அதாவது 10ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து 26 தொகுதியில் நிர்வாகிகள் குழு முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்து இன்னொரு 17 தொகுதிக்கு நடந்துகிட்ருக்கு சார். அந்த ஃபஸ்ட்டு 26 தொகுதி நடந்த நிர்வாகிகள் குழுவிலேயே ஃபஸ்ட்டு இது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த லோக்சபா தேர்தலோட தோல்வியை ஆலோசிக்கிறதுக்கு தான் இந்த கூட்டம் கூடியிருக்கு. அதில் வந்து குறிப்பாக உள்ளடி வேலைகள் பார்த்தவங்க, காசு வாங்கிட்டு இன்னொரு கட்சிக்கு வேலை பார்த்தவங்க, இந்த மாதிரி ஆளுக்களோட லிஸ்ட்டும் வந்து எடப்பாடிக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். நிர்வாகிகள் கிரவுண்டில் இறங்கி வேலை பார்த்தவங்க ஆதாரத்தோடய நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆனால் அவர் வந்து எந்த விதமான டிசிஷனுமே எடுக்கலை. நடந்துருச்சு, அடுத்து வர எலெக்ஷனை பாருங்கள், இப்படி பூசி மழுகிறாரு. இதுவே அம்மா அவங்க இருந்தாங்கன்னா 2009 லோக்சபா தோல்விக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. ஸ்பாட்லேயே வந்து இந்த மாதிரி வேலைகள் பார்த்தவங்களை அங்கேயே நிராகரிக்கிறாங்க. தொண்டர்களோட இதுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி எடப்பாடி வந்து அப்படி பண்ண மாட்டுறாரு. பயப்படுறாரா, இல்லை என்ன அர்த்தன்றதே புரியல. அப்புறம் எதுக்கு இந்த ஆலோசனை கூட்டம் அப்படின்னு கேட்குறாங்க சார். முதல்ல வந்து இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர் நம்ம தான் கொடுக்குறோம். அவங்களே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. என் பார்வையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது ஒரு கண் துடைப்பு நாடகம். என்ன இது ஒரு நாடகம்னு சொல்கிறாருன்னா, ஆமாம், எந்த ஒரு முடிவுமே இல்லாத ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நாடகம். நீங்கள் அதில் எட்டப்படுற கருத்து என்ன, அதில் பேசப்படுற விஷயம் என்ன, நடவடிக்கை என்னன்னு பார்த்தா இந்த 3த்துக்குமே அங்கே வந்து பதில் கிடையாது. போன உடனே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண வராங்க, இல்லை மாவட்ட செயலரை பற்றிலாம் பேசக்கூடாது, இவரை பற்றிலாம் சொல்லக்கூடாது, அவரை பற்றி சொல்லக்கூடாது. அப்போ எதுக்கு அந்த கூட்டம்? தோற்று போயிருக்கீங்க. 40 இடத்துல இப்படி ஒரு தோல்வியை சந்திச்சுட்டு டெபாசிட் போயும் கூட நான் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, 4 மாவட்ட செயலரை நான் நீக்கிட்டேன்னா எனக்கு அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்குமோ அப்படின்ற அந்த பயம் என்றைக்கு இருக்கோ, அந்த பயம் போகிற வரலாம் உங்களால் கட்சியை வந்து சரியாக நிர்வகிக்க முடியாது. அரசியல் என்பது எல்லா நேரத்துலையுமே வந்து நீங்கள் வந்து அமைதி பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலான்றது கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தை பார்க்கும்போது தமிழகம் வந்து இருமுனை அரசியலை பார்த்துருக்கு, 3 முனை அரசியலை பார்த்துருக்கு. இருமுறை அரசியல் என்பது நான் சொல்வது அதிமுக திமுகவுடையான சண்டை போட்டி. அதில் வந்து திராவிட கட்சிகள் ஒரு 70-80 விழுக்காடு வாக்குகளை எப்பொழுதுமே வாங்கி கொண்டோம். மிச்சம் ஒரு 10லேருந்து 20 விழுக்காடு இதர கட்சிகள் போகும்.
மூன்று முனை அரசியலையும் தமிழகம் பார்த்துருக்கிறது. மூன்று முனை அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா மூப்பனார் அவர்கள் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் வந்தது, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் வந்தது. அது மாதிரி வந்து ஒரு மூன்றாவது அணின்னு ஒன்று வரும். அந்த மூன்றாவது அணி வரும்பொழுது என்ன ஆகுனா, இந்த இரண்டு கட்சிகளையுமே பிடிக்கல, அதனால் மூன்றாவது ஒரு முகத்துக்கு வாய்ப்பு கொடுப்போன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாக்காளர்கள் அங்கே போவாங்க. அப்போ அது ஒரு மூன்று முனை போட்டி. அந்த மூன்று முனை போட்டி வரும்போது மூன்றாவது அணி பெருசாக வந்து இங்கே வாக்குகள் வாங்கினது கிடையாது. அப்போ 2 முனை போட்டி பார்த்துச்சு, 3 முனை பாட்டுச்சு. இப்போ 2026 பார்க்க போகிறது குறைந்தபட்சம் 5 முனை போட்டி. அது எப்படி நம்ம 5 முனை போட்டின்ற அந்த இடத்துக்கு போகிறோன்னா, இதுதான் ஃபஸ்ட் டைமா சார் இந்த மாதிரி ஒரு புரோட்டோடைப். இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் நம்ம பார்த்துருக்குறோம், இதை வந்து நம்ம வந்து மற்ற மாநிலங்களில் பார்த்துருக்குறோம். ஆனால் மகாராஷ்டிரத்தில் இருக்குது இந்த மாதிரி ஒரு போட்டி. பெரிய மாநிலங்களில் இது இருக்கும். தமிழகத்துக்கு இந்த சிலபஸ் என்பது புதுசு. அதாவது ஐயா ராஜாஜி இருந்த காலத்துலேயோ இல்லை அறிஞர் அண்ணா காலத்துலேயோ கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 முனை 3 முனை இருக்கும். கம்யூனிஸ்ட் இருக்கும், காங்கிரஸ் இருக்கும், திமுக இருந்தது. அப்புறம் கம்யூனிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல போனோன்னா காங்கிரஸ் வந்தது, திமுக வந்தது, 2 முனை இருந்தது. அதற்கு பிறகு வந்து அதிமுக என்ற கட்சி உதயமானவொன்னே திருப்பி 3 முனையிலேருந்து திருப்பி 2 முனை மாறிச்சு. அதுக்கப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் வந்தது. அதுக்கப்புறம் மறுமலர்ச்சி திராவிட கழகம் திமுகலேருந்து பிரிஞ்சோன்னா அப்போ ஒரு 3 முனை போட்டிக்கு தயாராச்சு. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது அப்போ ஒரு 3 முனைக்கு மக்கள் நல கூட்டணின்னு ஒரு 3வது அணி வந்தது. அப்புறம் இப்போ பிஜேபி ஒரு முயற்சி செய்து, ஆனால் பிஜேபி 3 முனையாக மாறவில்லை. ஏன் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் அந்த ஒரு 15லேருந்து 18 விழுக்காடு வாக்குகளுக்கு நோக்கி போகணும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பிஜேபி முன்னிறுத்துறாங்க. பிஜேபி உண்மையிலே வந்து அந்த 18-20 விழுக்காடு தாண்டுறாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை. முன்னாள் முதலமைச்சரே உங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்தாலுமே அவருக்கு கொடுக்குற பரிசு தோல்வி. தேனியில் ஓபி ரவீந்திரநாத்தோட மகன் அவர்கள் ரவீந்திரநாத் ஜெயிக்கிறார், ஓபிஎஸ் அவரோட மகன் ஜெயிக்கிறார். அவருக்கு அனுபவம் கிடையாது, மிகப்பெரிய சொல்லாற்றல் கிடையாது, ஊருக்கே எல்லாருக்கும் பயிற்சியமான அரசியல் ஆளுமை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவர் பாராளுமன்றத்தில் பேசின பேச்சுகள் இருக்கா, இல்லை எதனா ஒரு போராட்டத்தை முன்னிருந்தார் அப்படின்ற மாதிரி வரலாறு இருக்கா? ஒன்றுமே கிடையாது. இன்னாரோட மகன் நிற்கிறாரு, இரட்டை இலையில் ஜெயிச்சிட்டார், அவர் மட்டும் ஜெயிச்சார். ஆனால் அந்த தொகுதியில் இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்களோட அதே ஆதரவு இருக்குது, அதே குடும்பம் தான், அவங்க எல்லாமே இப்போ வேலை செய்கிறேன்றாங்க. டிடிவி தினகரன் அவர்களுக்கு அவர் தனி சின்னம் வச்சுருக்காரு, தனி கட்சி வச்சுருக்கிறாரு, எல்லாம் இருக்குது. அவர் வந்து வாக்குகள் வாங்காமல் தோக்குறாரு. சரி, அந்த கட்சி மாநில கட்சியினுடைய அண்ணாமலை அவர்கள் அவர் வந்து நாங்கள் தான் மாற்று, நாங்கள் திமுகவுக்கு எதிர்ப்பு, நாங்கள் தான் அதிமுக இல்லை, திமுகவுக்கு ஆப்போசிட் பிஜேபி, இப்படியெல்லாம் சூளுரைத்து விட்டு போயிட்டு கோயம்புத்தூரில் தேடி தேடி பார்த்து நிற்கிறீங்க. உங்களுக்கு ரிசல்ட் என்ன வந்து சசிகாந்த் செந்தில் காங்கிரஸில் இருக்கார், அவரும் ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட், அதாவது ஸ்டேட் பிரசிடென்ட் ஈக்குவலாக இருக்கிற ஒரு போஸ்ட்டில் அவரும் அதிகாரியாக ரெசனம் பண்ணிட்டு வந்து நிற்கிறார், நீங்களும் நிற்கிறீங்க. அப்போ அவரோட மார்ஜின் எவ்வளோ ஜெயிக்கிறாரு, நீங்கள் எவ்வளோ ஜெயிக்கிறீங்க? ஒரு கடுமையான போட்டி கூட அண்ணாமலையால் கொடுக்க முடியவில்லை இல்லையா கோயம்புத்தூரில். சரி, அதுக்கு மேலே முருகன் அவர்கள், இதே திருநெல்வேலி எடுத்துக்க நயினார் நாகேந்திரன், இவர்களெல்லாம் நயினார் நாகேந்திரன் நல்லா கணிசமாக ஓட்டு வாங்கியிருக்கிறார். பட் இருந்தாலும் அந்த வெற்றி என்பது கிடைக்கல. ஏசி சண்முகம் அவர்களுக்கு 10,000 ஓட்டு இருந்தது போன முறை அதிமுக கூட்டணியிலிருந்து போராடும்போது, போட்டியிடும்போது 10,000-15,000 ஓட்டுக்களை டைட் பண்ணும்போது அன்றைக்கி மார்ஜின் வந்து இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சு. கூட இருந்த பாரிவேந்தர் அன்றைக்கி 4-4 லட்சம் ஓட்டில் திமுக கூட்டணியில் வெற்றி பெறார். இன்றைக்கி இங்கே வந்தோன்னா அவருக்கு டெபாசிட் போச்சு. அப்போ உங்களை 3வது அணியாக ஏற்றிருந்தா இந்த டெபாசிட்டாச்சும் நின்று இருக்கோம்ல உங்களுக்கு ஒரு சில இடத்துல, இல்லை எங்கனாவது ஒரு 2வது இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கலாம், இல்லை எங்கன்னா ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கலாம். சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் நம்பினீங்க, அதுவுமே கடைசி வரணும் வரல. அப்போ இதெல்லாம் என்ன கோடிட்டு காட்டுதுன்னா 3வது கூட்டணியாக உங்களை 3வது அணியாக மக்களே உங்களை இன்னும் அங்கீகரிக்கலை. அப்படி 3வது அணியாக அங்கீகரித்ததுனால தான் ஒரு காலத்தில் விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக, அப்படி 3வது அணியாக அங்கீகரித்ததுனால தான் தமிழ் மாநில காங்கிரஸால் அன்றைக்கி திமுகவை சப்போர்ட் பண்ண முடிஞ்சு மூப்பனார் அவர்கள் ரஜினிகாந்த்லாம் அந்த ஒரு ஆதரவு நிலைப்பாடில் இருக்கும் திமுக மீண்டும் ஆட்சி வந்தது. அப்போது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மாற்று நாங்கள் தான் அப்படின்னு, மக்கள் உங்களை எப்படி பார்த்தாங்கன்றது இந்த வாக்கு விகிதாச்சாரத்தை வைக்கும்போது பார்க்கலாம். அப்போது இந்த சினாரியோ வந்து என்னென்னா இப்போ 3வது அணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா பிஜேபி வந்து இன்றைக்கி திருப்பி அசுர பலத்தில் இருக்குது, மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க தலைமையிலான ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த முன்னாடி இருந்த அந்த 18-20 விழுக்காடுன்றதை மறந்துடுங்க. இப்போ இந்த தேர்தல் எப்படி போகும்னா பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, நாம் தமிழர் கட்சி அவங்க ஒரு கட்சியில் இருக்காங்க, விஜய் வந்துட்டாங்கன்னா 5 முனை போட்டி. இப்போ 5 முனை போட்டின்னும் போது தமிழகத்தில் வந்து பாராளுமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா ஒரு 76 விழுக்காடு வரலும் போலிங் போகும், 72லேருந்து 76. இதே சட்டமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா 74லேருந்து ஒரு 78 வரலும் போலிங் ஆகும். அப்போ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 75 விழுக்காடு என்று வைத்துக்கொள்ளும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50 விழுக்காடு வந்து திராவிட கட்சிகள் வாங்குகிறாங்க. அப்போ இன்னும் 2-3 பார்ட்டி உள்ளே வரும்போது இந்த கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக மாறும். 2026 இவர்கள் நினைக்கிறார் போல் களம் வந்து அவ்வளவு சுலபமாக இருக்காது.
இப்போது திமுக ஒரு சைடில் இருக்கும்போது திமுகவை எதிர்த்து பிஜேபி வாக்கு கேட்கும், திமுகவை எதிர்த்து நாம் தமிழர் வாக்கு கேட்கும், திமுகவை எதிர்த்து விஜயும் வாக்கு கேட்டு ஆக வேண்டும். திமுகவை எதிர்த்து கேட்டால் தான் ஓட்டு விழும். ஏன்னா ஆளுகின்ற கட்சியை எதிர்த்து ஓட்டு கேட்டால் தான் மக்கள் அந்த மாற்றத்தை மாற்ற வேணுமா வேணாமான்றது தான் தேர்தல். மாற்றமே வேணாம்னா அதுக்கு திமுகவே இருக்கணுன்றது பொருள். ஒன்று நீங்கள் திமுகவோட சேர்ந்து போகணும், இல்லை திமுகவை எதிர்த்து ஓட்டு கேட்கணும். திமுகவோட சேர்ந்து போகிறதுக்கு அங்கே பஸ் ஆல்ரெடி ஃபுல்லு. இருக்கிற கட்சிகளே வந்து சீட்டு கம்மியாக கொடுக்குறாங்க, தனியாக போகணும், தனித்து நிற்கணுன்ற மாதிரி பேசு பொருள் அமைச்சர் வரையில் பங்கு வேணும்னு. அப்போ அந்த பஸ்ஸில் ஏற முடியாது. அப்போ விஜய் தேர்தலுக்கு வந்தால் எந்த பஸ்ஸில் ஏற போகிறாரா இல்லை தனியாக பஸ்ஸு ஓட்ட போகிறாரான்னு பார்க்கணும். அப்போ 5 முறை தேர்தல் வரும்பொழுது இவர்கள் சொல்கிறாங்கல்ல, நாங்கள் கடைசியில் பார்த்துக்குறோம், தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாவட்ட செயலர்லாம் கூப்பிட்டு குறை கேட்குறது, நிறை கேட்குறது, ஆனால் எதுவுமே நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ பாதிக்காது, பின்னாடி பாதிக்கும். சார் இன்னொன்று சொல்கிறாங்க சார், லைக் வந்து எடப்பாடி வந்து ஒருங்கிணைக்காமல் இருக்கிறதுக்கு அவர்கிட்ட வேறு ஏதாவது ஒரு பிளான் இருக்கும். என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் தமிழரோட எந்த பிளானும் கிடையாது. ஒரு தேர்தலில் இன்றைக்கி பார்க்குறோம், ஏக்நாத் ஷிண்டே ஒரு 7 சீட்டு கேட்டு தோரணையாக பேசுகிறார். இப்போ குறைந்தபட்சம் ஜெகன் அவர்கள் படுதோல்வி சந்தித்திருந்தாலும் ராஜ்யசபாவில் அதிகமான உறுப்பினர் இருக்கிற காரணத்தினால 4 பேர் போயிட்டு வாழ்த்து சொல்கிறாங்க. தேசிய அரசியலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முக்கியத்துவம் இருக்கா? இல்லை. உங்ககிட்ட ராஜ்யசபாவில் ஒரு 5-6 பேர் இருந்தாங்கன்னா மேபி கேட்பாங்க, இல்லை இப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த 2-3 பேருக்கு எதனா பேசலாம். இன்றைக்கி தேதியில் தேசிய அரசியலில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? இல்லை. இப்போ தேசிய அரசியலில் வைப்ட் அவுட், முடிஞ்சு போச்சு. ஒருவேளை மோடி அவர்களை எதிர்த்தா செய்தித்தாள்லையும் பேசுபொருளாக செய்தியில் இருப்பீங்க. நீங்கள் அது கூட வந்து வெறும் அறிக்கை தான் விடுறீங்க. உங்களை விட அதிகமாக அதை பற்றி பேசக்கூடிய திமுக இருக்கும்பொழுது உங்களோட பேச்சு எடுபடாது. திமுக விட அதிகமாக நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, திமுக விட நீங்கள் மோடி அவர்களை அதிகமாக எதிர்க்கிறீங்க, இல்லை ஆளுநர் மாளிகை கழுத்து போலன்னா நாங்கள் கருப்பு பலன் விடுவோம், போராட்டம் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் பேச பொருள் இருப்பீங்க. அப்போது தேசிய அரசியலில் இல்லை, செய்தியில் பேசு பொருள் இல்லை. பட்ஜெட் அம்மையார் படிக்கிற நாள் அன்றைக்கி போராட்டம் அறிவிக்கிறாங்க கரண்ட் பில் எதிர்த்து. இப்போ என்றைக்கு எந்த வேலையை செய்யணுன்னே தெரியல. கூட இருக்கிறாங்கள நிறைய பேர் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இல்லை இந்த ஐடியா கொடுக்குறவங்க, இவங்களாம் என்ன பண்ணுறாங்க? அப்போது அந்த அந்த வியூகம் என்பது பிரச்சனை இருக்குது. அதனால தான் இப்போ போய் உங்கள் பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வரோம். பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்தால் என்ன ஆகுனா, அடிப்படையில் பிரசாந்த் கிஷோர் ஜெயிக்கிற குதிரையை ஜெயிக்க வைப்பார். அதுக்கு வந்து பிரசாந்த் கிஷோருக்கு நீங்கள் கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி கொடுக்குறதுக்கு பதிலாக தொண்டர்களை நம்பி பண்ணிங்கனாமே அது பெட்டராக ரிசல்ட் வரும். இதுதான் கணிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸை வந்து மீட்டெடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் பிரச்சாரம்லாம் பண்ணி பணத்தை வாங்கிட்டுலாம் போய் வேலை பார்த்தாரு, ரிசல்ட்டு வரல. அதாவது திமுகக்கு ஒரு வேலை செய்கிறார் பிரசாந்த் கிஷோர் அவர்கள். அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன தெரியுங்களா? 3 விழுக்காடு எக்ஸ்ட்ரா. இந்த 3 விழுக்காடுக்கு அதிமுக உட்கட்சி பிரச்சனை, அதிமுகவில் இருக்கிறவர்கள் வந்து ஊழல் குற்றச்சாட்டு, பாரதிய ஜனதா கட்சி இன்கம் டேக்ஸ் ரைடு, சிபிஐ ரைடெல்லாம் விட்டுருக்கு. அது இல்லாமல் 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, சசிகலா அவர்கள் தேர்தலேருந்து ஒதுங்குறாங்க, அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இல்லை, பாரதிய ஜனதா கட்சியோட நட்பு பாராட்டுற நிலைமையில் பிஜேபியோட அதிமுக கூட்டணி, பிஜேபியும் ஆட்சியில் இருக்கும்போது பிஜேபி மீது எதிர்ப்பு. கிட்டத்தட்ட நான் சொன்னது வந்து ஒரு 10 விதமான காரணிகள் சொல்லியிருக்கேன். இந்த 10 விதமான காரணிகள் இருந்த காரணத்திலையும் நீங்கள் பிரசாந்த் கிஷோரை வச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கினது 3%. அப்போ திமுக மீதும் அடிப்படையில் மக்கள் வந்து அப்படியே ஆஹா அருமையான கட்சி, இதுதான் நமக்கு வேணுன்ற கட்சின்ற இல்லை. திமுக விமர்சனம் பண்ணுறதுக்கும் திமுகவை எதிர்த்து ஓட்டு போடுறதுக்கும் தயார் நிலையில் மக்கள் எப்பயுமே இருந்திருக்கிறாங்க. அப்போ அங்கே பிரசாந்த் கிஷோரால் வந்து ஒன்றும் பெருசாக மாறலைன்றது என்னோட புரிதல். 3% ஓட்டை வச்சுக்கிட்டு இவ்வளோ மைனஸ் வச்சுக்கிட்டு, அப்போ ஒருவேளை அதிமுக பிஜேபியோட கூட்டணி இல்லாமல் தனியாக நின்றுருந்தா, அந்த 20 சீட்டை கொடுக்காமல் இருந்திருந்தா, மேபி அதில் இன்னும் ஒரு 20ன்னு வரும்போது 10க்கு 10 அவங்க நிற்கிறாங்க. ஏன்னா கொங்கு சைடு அந்த சைடெலாம் அவங்க கொடுத்தாங்க, அந்த சைடில் அதிமுகவுக்கு வெற்றி முகம் அதிகமாக இருந்தது. அப்போ இருந்திருந்தா நாங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி பிஜேபியோட சொல்லியிருந்தா மேபி அவங்க ஒரு 90-95 சீட்டை வந்து உங்கள் கட்சியை உடச்சி எடுத்துன்னு போய் மற்ற மாநிலத்தில் பண்ண மாதிரியே பண்ணியிருப்பாங்க. அப்போ பிரசாந்த் கிஷோர் வேடிக்கை பார்த்துருப்போம். அப்போ சுனில் அவர்கள் இன்னொரு கேரக்டர், அவரும் இதே இந்த வியூக வகுப்பாளர், பணம் வாங்கி கொண்டு அரசியல் ஐடியாக்கள் கொடுக்கணும். அரசியல் ஐடியாக்கள் பணத்துக்கு அப்பாற்பட்டது. பணத்தாசை இல்லாதவர்கள், பணத்துக்காக அரசியல் செய்பவர்கள் இன்றைக்கி இவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ஐடியா கொடுப்பாங்க, நாளைக்கு எதிரில் போய் பணம் வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பூரா டேட்டா பேஸையும் தூக்கி கொடுப்பீங்க. யார் யார் மேலே என்ன மைனஸ் இருக்குது, எந்த சாதி என்ன, இதெல்லாம் வந்து ஒரு கட்சியினுடைய தாய்ப்பத்திரம் போன்ற தகவல்கள். இதை வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் வியூக வகுப்பாளர் சொல்லிட்டுலாம் கொடுக்கக்கூடாது, காட்டக்கூடாது. அதிமுக என்பது அந்த கட்சியினுடைய சொத்து. அதை பற்றின டேட்டா, அதனுடைய வெற்றி விகிதாச்சாரம், எங்கே எந்த வேட்பாளரை போடணுன்றதான் உள்ளேருந்து செய்ய வேண்டிய வேலை. இதை வெளியாளுக்கு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போது எந்த மாதிரியான ஒரு புரிதல் இன்றைக்கி போய்க்கு கொண்டிருக்குது அதிமுக. அப்போ இவர்களுக்கு வந்து அந்த மக்களோட அந்த எண்ணோட்டம்,
மக்கள் விரும்புகின்ற அந்த பிரச்சாரம், மக்களோட போராட்டங்கள், இந்த 3 விஷயத்திலுமே அந்நியப்பட்டிருக்கு. ஆனால் பொழுதுக்கும் இவங்க பேசுகிறது அதிமுக ஒருங்கிணைப்பு, அதிமுக ஒருங்கிணைப்பு, போனவங்களெல்லாம் கூட்டிக்கணும், போனவங்களெல்லாம் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு உங்களோட அந்த விடயங்கள் இருக்கு இல்லையா, எதில் ஆதரவு எதில் எதிர்ப்பு, என்னென்ன பண்ண போகிறோம், அதுலேயே தெளிவில்லாமல் இருக்குது. முக்கால்வாசி நேரம் வந்து ஐயா திரு ஓபிஎஸ் அவர்களோ இல்லை ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ ஊர்லேயே இருக்கிறது இல்லை. சேலத்துலேருந்து அவர் அரசியல் பண்ணுறாரு, இவர் பிஜேபிக்கு வேணுன்ற அரசியல் பண்ணுறாரு. இந்த 2 அரசியல் பண்ணால் தமிழர்களோ இல்லை தமிழ்நாட்டு வாக்காளர்களோ ஏற்றுக்கொள்வாங்களா? திமுக மீது 1000 விமர்சனம் இருக்குது. இந்த 3 ஆண்டு காலத்தில் நல்லதை விட கெட்டதை நிறைய சம்பாரிச்சிட்டு வராங்க. மக்கள் மீது வரிச்சுமை அதிகமாக ஏற்றி மக்கள் வயிற்றில் அடிக்கிறாங்க. கரண்ட்டு பில்லு 1 வாட்டி 2 வாட்டி கட்டிட்டாங்கன்னா மார்ச் மாதம் ஜூன் மாதம் திருப்பி அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு யோசனை வரும். அந்தளவுக்கு ஏற்றிருக்கிறாங்க. கேட்டால் நாங்கள் காசு கொடுக்குறோம். யார் வீட்டு காசு எடுத்து யாருக்கு கொடுக்குறது? குடும்பத் தலைவரோட காசை எடுத்து விட்டு குடும்பத் தலைவிக்கு கொடுக்குறது குடும்பத் தலைவர்களுக்கு தெரியாமலா போகும்? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சொல்ல மாட்டாங்களா? வீட்டில் சாப்பிடும்போது மாத கடைசியில் கையில் காசு இல்லை, காரணம் ஆட்சி வந்து மத்திய அரசும் மாநில அரசும் வரியை போட்டு உரிகிறாங்க, எங்களோட பணம் நம்ம வீட்டு பணமெல்லாம் அங்கே தான் போகுது அப்படின்னும் போது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பேச ஆரம்பித்தா பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் எங்கேருந்து ஓட்டு வரும்? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. இதுதான் பிரச்சனை. ஓபிஎஸ் அவர்கள் முந்துகிறாரா, இபிஎஸ் அவர்கள் முந்துகிறாரல்ல, மக்களுக்கு உண்டான அரசியல் செய்கிறதுல இவர்களுக்கு தேய்மானம் இருக்கிறது. இந்த மாவட்ட செயலர்களை வைத்து கூட்டம் போடுறது, கேள்வி கேட்குறது, இதெல்லாம் வந்து இது தேவையற்ற ஒரு 2 பேர் மீது நடவடிக்கை எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக மற்ற இடம்லாம் சரியாயிடும். அம்மையார் ஜெயலலிதா அதை தான் செஞ்சு காட்டினாங்க. அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ஒரு பதட்டம், ஒரு 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 அதை ஏன் பண்ணணும் அப்படின்னு தெரியல. என்ன பிரச்சனை சார்? இப்போ நீங்கள் சொன்னது தான் சார் நான் கேட்க நினைக்கிறேன். என்னன்னா இவங்க வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து எதுவுமே பில்ட் பண்ண வேணாம். லைக் அவங்க அம்மையா ஜெயலலிதா இறக்கும் போதே வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல தான் பாட்டி இவங்க கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அதே பேட்டர்ன் அதே டெம்ப்ளேட்டில் ஒர்க் பண்ணாலே போகிறோம். பட் ஸ்டில் ஏன் சார் அதில் இவங்க தடுமாறுறாங்கன்னா என்ன காரணம்? அம்மையார் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போகிறது நினச்சி பயந்தது கிடையாது, இவங்க பயப்படுறாங்க, அவ்வளோதான். ஒரே வித்தியாசம். மோடியா லேடியா அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஆழ்ந்து சிந்தித்து எடுத்த முடிவு அது. பிரதமராக வர்றதுக்கு அத்தனை வாய்ப்பு இருக்குது. ஆர்எஸ்எஸில் முடிவு பண்ணுறாங்க, எல்லாருமே பண்ணுறாங்க, ஒரு பேனர் செட் ஆகுது, எல்லாரும் ஏற்றுக்கிறாங்கன்னும் போது ஆல்ரெடி வந்துட்டார். திருப்பி வரும்பொழுதும் நெவர், நான் ஏற்றுக்க மாட்டேன். அப்போ அதுக்கு என்ன பொருள்னா, நீங்கள் உங்கள் இடத்துல அரசியல் பண்ணிக்கங்க, இந்த இடத்துல வராதிங்க, போட்டால் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த எண்ணம். அந்த புள்ளியில் இருந்து இவங்க அரசியல் பண்ணுறதுக்கு யாரும் தயாராக இல்லை. ஒன்றும் இல்லை, திமுக தலைவர் என்ன சொன்னார்? அம்மையார் சாவில் இருக்கிற உண்மைத்தன்மையை விசாரித்து வெளியில் சொல்லுவோம் சொன்னாங்க. செஞ்சிங்களா? கொடநாடில் ஒரு சில கொலை சம்பவம்லாம் நடந்தது. நமக்கு தெரியும், அம்மையார் ஜெயலலிதாவை அப்படி கிட்ட போகிறதுக்கு கூட காவல்துறையில் இருக்கிறவங்க விட மாட்டாங்க. ஓட்டு கேட்க வரும்போது கிட்ட வருவாங்க, வணக்கம் வைப்பாங்க, டாட்டா காட்டுவாங்க, நீங்கள் செய்வீர்களா அதெல்லாம் கேட்பாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்துட்டால் மக்கள் பொதுமக்கள் நம்ம 10 அடி தள்ளி நிற்கணும், கயிறை போட்டுருவாங்க, போலீஸ் தான் இருக்கும் கூட, மக்களுக்கெல்லாம் அங்கே வேலை இல்லை. இதுதான் அதிமுகவோட இயல்பு நிலை. ஆட்சிக்கு திமுகவில் இதுதான் இயல்பு நிலை. ஆனால் அவங்க வந்து இந்த முதலமைச்சருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. யார்கிட்டேருந்து? ஓட்டு போட்ட மக்கள்கிட்டேருந்து. நீங்கள் இன்றைக்கி இங்கே இருப்பீங்க, ஆட்சி போனவுடனே வேறு முதலமைச்சர்கிட்ட போயிடுவீங்க. ஆனால் மக்கள் அப்படி இல்லை. அவங்களுக்கு ஒரு தலைவரை பிடிச்சிருந்தா ஓட்டு போடுவாங்க. ஆனால் இந்த அரசியல் தலைவர்கள் அந்த காவல்துறையை தான் நம்புவாங்க. அப்படி காவல்துறையை நம்பி காவல்துறை பண்ணக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அவமானப்படுறதோ இல்லை பதில் சொல்ல முடியாமல் கஷ்டப்படுறதோ யார்? முதலமைச்சர்கள். இது இவர்களுக்கு புரியறது கிடையாது. யாரை பக்கத்தில் வைக்கணும், யாரை தள்ளி வைக்கணும்னு தெரியல. இப்போ தூத்துக்குடி பார்த்தோம், இப்போ ஆம்ஸ்ட்ராங் கேஸ் பார்த்தோம். எல்லாத்துலேயுமே ஒரு காவல்துறையினால் முதலமைச்சர்களுக்கு நெருக்கடி வருதா? ஆனால் அவங்க அதை பற்றி அந்த அந்த புரிதல் இல்லை. ஐயா கலைஞர் அவர்களோ, காமராஜர் அவர்களோ, அறிஞர் அண்ணா அவர்களோ காவல்துறையை நம்பி அரசாங்கம் செய்யவில்லை. அப்போ ஏன் வந்து நீங்கள் கேட்டீங்க, அந்த புரோட்டோடைப்புக்கும் இந்த புரோட்டோடைப்புக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒன்று அசட்டு தைரியம், எதற்கும் அஞ்சாத ஒரு அந்த துணிவு, அது இருந்து காரணம். அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சரி, நம்ம ஊரில் வந்து வீரத்துக்குன்னு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு மண் இது. இப்போது நீங்கள் படமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னதான் கதை எடுத்தாலும் அந்த படத்தில் இருக்கிற ஒரு ஹீரோ வந்து வீரம் இல்லாத ஒரு தலைவராக இருந்தாலும் அந்த படம் ஓடுறது கிடையாது. அப்போ மக்கள் அடிப்படையில் எதிர்பார்க்குறது அந்த வீரம் இருக்கணும் அப்படின்றது. அப்போ ஒரு வீரமான ஒரு ஆக்ரோஷமான அரசியலை செய்பவருக்கு தமிழகத்தில் இடம் உண்டு. இவர்கள் செய்ய தவறும் பட்சத்தில் அந்த இடம் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறோம், போகிற மாதிரி போவோம். அது உதாரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. நீட்டில் என்ன பிரச்சனை? பிஜேபி வந்து இது பண்ணணும். பிஜேபி பட்ஜெட் எப்படி இருக்குது? 25 எம்பி கொடுத்தா தான் இருக்குன்னா அப்போ என்ன சொல்ல வரீங்க?
பத்திரிகையாளர்கள் நம்ம வந்து ஒரு விஷயத்தில் ஒவ்வொரு கருத்து, இந்த விஷயத்தில் இது சரி தவறு நம்ம பார்க்கலாம். நீங்கள் அரசியல் கட்சி நடத்துகிறீங்க, மக்களோட பிரச்சனை உங்களுக்கு புரியாதா? பரந்தூர் விமான நிலையத்தில் பாஜகவும் திமுகவும் கூட்டா 2 பேரும் சேர்ந்து தானே அங்கே விமான நிலையம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், ஆனால் அந்த மினிஸ்டர் வரப்போ நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துல நாங்கள் வேணும்னு நாங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஏவியேஷன் நேற்று கூட டெண்டர் விட்ருக்குறாங்க, அங்கே போய் நேற்று கூட தாசில்தாரெல்லாம் வச்சு அளந்துருக்குறாங்க. புதுசாக இன்னொரு கிராமத்தில் எடுத்து விடுறாங்க. இப்போ ஏக்நாதபுரமும் இன்னொரு பரந்தூர் அந்த மையப்பகுதியில் தான் இன்னும் இடத்த கையகப்படுத்தலை. மக்கள் போராடுறாங்களே, பிரச்சனை. அதாவதுங்க, உங்களுக்கு விமான நிலையம் வந்து அத்தியாவசியம், அவங்களுக்கு அந்த நிலம் வந்து உரிமை, அது வந்து வாழ்வாதாரம். அத்தியாவசியத்துக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல. விமான நிலையம் எங்கே வேணால் கட்டலாம். ஏரி கண்மாய் மரத்தை வெட்டிட்டு கட்டுற விமான நிலையத்தால் உங்களுக்கு இயற்கையை உருவாக்க முடியாது. அப்போ இந்த புரிதல் இல்லை. அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போனால் கிருஷ்ணகிரி ஹோசூர் இருக்குது, அந்த சைடு பெங்களூர் இருக்குது, இந்த சைடு இருக்குது. இருக்கிற விமான நிலையத்திலே நிறைய நேரத்தில் வந்துட்டு டிக்கெட்டு தயநிதி மாறனே சொல்கிறாரு, நான் டிக்கெட்டை புக் பண்ணும்போது திடீர்னு பார்த்தா சில பலாயிரங்கள் வந்து ஏறி போகுது, அதிகமாக வாங்குறாங்கன்னு. அப்போ பிரச்சனை இருக்குன்ற மாதிரி நீங்களே சொல்கிறீங்க, அந்த சைடு அப்படி பேசுகிறீங்க. ஆனால் இந்த சைடு விமான நிலையம் வரணும், அங்கே இருக்கக்கூடிய அந்த சிஇஓஸ், ஸ்ரீபெரும்புதூரை ஒட்டி இருக்கிற கம்பெனி சிஇஓஸ் அழகாக போயிட்டு வர்றதுக்கு விமான நிலையம் வேணும். அங்கே இருக்கிற உள்ளூர் மக்கள் வயிற்றில் அடிச்சு தானே பண்ணுறீங்க. 8 வழி சாலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ண பொழுது எதிர்த்தீங்க. அப்புறமா பசுமை வழி சாலை, அந்த சாலை இந்த சாலை சொல்லிட்டு நீங்கள் நிலத்தை கையகப்படுத்துகிற வேலையை பண்ணுறீங்க. அப்போது மத்திய அரசோட மாநில அரசு எல்லா சூழ்நிலையிலையும் நம்மக்கிட்ட எதிர்ப்புன்ற மாதிரி காட்டிட்டு திட்டங்கள் போடுறதுலையும் செயலாக்கம் பண்ணுறது அதில் தெளிவாக இருக்கிறீங்க. அதிகாரியை விட்டு அமிச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணுறீங்க. அதனால் இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுவாரா? இவராலையும் பேச முடியாது. ஏன்னா இவரும் பரந்தூர் வேணும்னாரு, ஏன்னா இவரும் 8 வழி சாலை வேணும்னாரு, இவரும் வந்து சேலத்தில் இருக்கிற மலையெல்லாம் குடஞ்சி அங்கே சாலை போட்டு விவசாய நிலம் பட்டு போனாலும் பரவாயில்ல, நான் தனியார் முதலாளிக்கு கொடுக்கணுன்னாரு. இது 3வது பாகம். நீங்கள் கேட்டீங்க, அன்றைக்கி இருந்த அம்மையார் ஜெயலலிதாக்கும் இன்றைக்கி இருந்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதை ஏன் நான் இந்த எடுத்துக்காட்டு சொல்கிறேன்னா, அம்மையார் ஜெயலலிதா யாரோட நட்பு பாராட்டணும், யாரோட எதிர்க்கணும் அப்படின்றது தெளிவாக இருந்தாங்க. ஒரு சில மினரல்ஸ் சம்மந்தமானவங்களையே ஒரு சில நேரத்தில் கூட வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறமா இது வேணான்னு தள்ளி வச்சுருந்தாங்க. ஒரு சில வியாபாரம், அதாவதுங்க லாட்ரி சீட்டுனால் வர காசு தமிழகத்துக்கு வேணான்ற முடிவு அம்மையார் ஜெயலலிதா எடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும், லாட்ரி ஓனர்கள்லாம் நீங்கள் அதை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா பணத்தை வந்து கொட்டுவாங்க லஞ்சமாக. எலக்ட்ரல் பாண்ட்லேயே பெரிய லெவலுக்கு கொடுத்துருக்க கம்பெனி வந்து லாட்ரி. அந்தம்மா வந்து லாட்ரியை ஏற்றுக்கல, வேணாம், எனக்கு லாட்ரியில் வர காசு வேணாம். அப்போது எந்த காசு வேணும், எந்த காசு வேணாம்? மண்ணில் வர காசு ஓகே, ரைட்டு, பிரச்சனை இல்லை, ஆற்று மண்ணில் அல்லுங்க இல்லைங்க. 2 திராவிட கட்சிகளும் அதில் ஒத்துமையாக தான் இருக்கும். ஆற்றுப்படைக்கு மொட்டையானாலும் பரவாயில்ல. அப்போது இதில் வந்துட்டு இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த டிஃப்ரென்சியேஷன் இல்லை. அம்மையார் ஜெயலலிதா வந்து ஒரு சில விஷயம் வந்து, நான் இவங்களோடலாம் கூட்டணி இல்லைன்னா கூட்டணி இல்லை, பிஜேபியோட நான் இனிமேல்ட்டு ஒரு நாளும் கூட்டணி போக மாட்டேன்னு சொன்னாங்க. அதில் உறுதியாக இருந்தாங்க. போன உடனே அந்த அம்மா முடிஞ்ச உடனே உதய திட்டத்தில் கையெழுத்து போடுறது என்ன, டேம் செக்யூரிட்டி பில் மீட்டிங்கில் போய் உட்காந்துக்கிறது என்ன, எது ஜிஎஸ்டியில் கேட்டாலும் இப்படி ஆமாம் ஆமான்றது, சிஏக்கு ஆதரவாக தெரிவித்தது, ட்ரிபிள் தலாக்கு வந்து நாங்கள் எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து என்ன பண்ணீங்க, கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டிங்களா? மற்ற பில்லுலலாம் அதாவது எப்படின்னா, இங்கே இருக்கிற சிறுபான்மையினர் இவங்க புரிஞ்சுக்கிறது, நம்ம என்ன சொல்லிவிட்டு நம்ம உள்ள ட்ராமா பண்ணாலும் இவங்க நம்பிடுவாங்கன்ட்டுன்னு. பாராளுமன்றம் நடக்க வைக்கலையா, வெளிநடப்பு பண்ணுறாங்களாம். ஆமாம், வசதியாக வெளிநடப்பு பண்ணோன்னா அவங்க வந்து தீர்மானத்தை போட்டு நிறைவேற்றிக்கினாங்க. அதென்ன பண்ணீங்க? அன்வர் ராஜாவை வைத்து நீங்கள் பண்ணது அதானே? என்ன பண்ணீங்க? உண்மையாக சிறுபான்மையிற்காக பேசுனீங்களா? அப்போ அம்மையார் ஜெயலலிதாக்கும் ஐயா திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் இவ்வளோ கருத்து வித்தியாசம் இருக்குது. ஐயா ஓபிஎஸ் எடுத்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கருத்து வித்தியாசம், ஓபிஎஸ் நேர் எதிர். யாரால் கூடலாம் சேரக்கூடாதோ அவங்க கூடலாம் சேர்க்க. கடைசியாக திமுகவை எதிர்த்து ஓபிஎஸ் அவர்கள் பண்ண பெரிய போராட்டம் எதனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எதுக்கு? யார் நீங்கள்? அதிமுக தானே. அதிமுகவோட வித்து விதை எங்கேருந்து வந்துச்சு? திமுக எதிர்ப்பு. உங்களை பார்த்தா திமுக எதிர்ப்புன்னு சொல்லுவாங்களா இன்றைக்கி யாருன்னா? ஏதோ மயிலிறகை வைத்து தடவி கொடுக்குறீங்க. டீ பார்ட்டி போய் அட்டன் பண்ணார், ஞாபகம் இருக்குங்களா? ராஜ்பவனில் அழைப்பு கொடுத்தப்ப. அப்போது என்ன என்ன விதமான அரசியல் இது? அப்போது உங்கள் கூட இருக்கவங்களாம் யார்? ஐயா ஜி.கே. வாசன், ஐயா அன்புமணி ராமதாஸ், இவங்கெல்லாம் என்ன நிலைப்பாடில் இருக்கிறாங்க? பாரத பிரதமர் மோடியை பார்த்தா அப்பா ஜி மக்களுக்கு என்ன வரி போட்டாலும் சரி, வந்தே பாரத் ட்ரெயினெல்லாம் அதிகமாக்கிட்டு சாதா ட்ரெயினெல்லாம் குறைச்சி ரயில் போக்குவரத்து விலையை ஏற்றினாலும் சரி, ஏழை பாழைகளுக்கு இருந்த அந்த
கன்செஷன்ஸ் எல்லாம் எடுத்தாலும் சரி, ரயில் பெட்டிகள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலனாலும் சரி, மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு பணம் கொடுக்கலனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எய்ம்ஸ் மருத்துவமனை வரலனாலும் சரி, என்னோட நிலைப்பாடு பாஜக ஆதரவு. அப்போ அந்த நிலைப்பாடுக்கு எவ்வளோ ஓட்டு போடணுமோ அது போடுவாங்க. இந்த கட்சியை மீட்டெடுக்கிறது, ஆட்சிக்கு திருப்பி வரலாம், இந்த போக்கில் போனாலும் அதெல்லாம் சாத்தியம் இல்லை. திமுக எதிர்ப்பு இருக்குது. திமுக எதிர்ப்பை அறுவடை செய்யறதுக்கு 3-4 பேர் இருக்கிறாங்க. இப்போ 3-4 பேர் இருந்து பிரிஞ்சு ஓட்டு போனால் அது அட்வான்டேஜ் திமுக. சார் ஃபைனலாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சார். சார் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க, 5 முனை போட்டி வந்து தமிழ்நாட்டில் முதல் முறையாக நம்ம விட்னஸ் பண்ண போகிறோம் 2026. ஸோ இந்த 5 முனை போட்டின்றது திராவிட கட்சிகள் மீதான நம்பிக்கையை மக்கள் இழந்ததுனால நடக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறீங்களா, இல்லை எதனால இந்த 5 முனை போட்டின்றது? ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இது. 5 முனை போட்டி ஏன் வருது அப்படின்னா, இந்த 5 கட்சிகள் நம்புகிறாங்க நமக்கு இடம் இருக்குது, நம்மளால் ஆட்சியை பிடிக்க முடியும், நம்ம வந்து இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்த முடியும்னு இன்றைக்கி நம்புகிறாங்க. சார் அது என்ன காரணம் சார்? முக்கியமான தலைவர்கள் இல்லாதது மட்டும் ஒரு காரணமா, இல்லை ஆட்சி இங்கே சரியாக கொடுக்க முடியல அவங்களால? ஆட்சி முக்கியமான தலைவர்களுமே சரியாக கொடுக்காத காலமெல்லாம் உண்டு. கலைஞர்களோட ஒரு ஆட்சியிலேயே வந்து கரண்ட்டு பில்லெல்லாம் கரண்ட் எப்போல்லாம் வந்து ஏடாகுடமாக ஆகுதோ, ஒன்று கரண்ட்டு கட்டு இல்லை கரண்ட் வேலை ஏற்றுனாங்களோ அப்போல்லாம் திமுகவுக்கு வந்து தலைவலி தான். திமுக ஆட்சியெலாம் போயிருக்கு. கலைஞர்கள் ஆட்சி காலத்துலையும் தவறுகள் நடந்திருக்கு. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துலேயும் ஊழல்கள் தவறுகள்லாம் நடந்திருக்குது. தவறு நடக்காத ஆட்சியெலாம் கிடையாது. ஆனாலும் தவறு இருந்தாலும் ஒரு தலைவராக அவங்க அங்கீகரிச்சிட்டாங்கன்னா அவங்க திருப்பி வாய்ப்பு கொடுப்பாங்க. உங்களை தலைவராக அங்கீகரிக்கலைன்னா அந்த தேர்தலோட முடிச்சு விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ தலைவராக அங்கீகரிச்சிருக்காங்களா இல்லையான்றது 2026 தான் தெரியும். ஸ்டாலின் அவர்களுக்கு முதல் முறையாக வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்னும் வாய்ப்பே கொடுக்கல. அவருக்கு வந்த வாய்ப்பு வந்து அந்த கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் பார்த்து சசிகலா அம்மையாரால் வந்த ஒரு வாய்ப்பு. அவராக வந்து மக்கள்கிட்ட நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நான் தான் இனிமேல் கட்சிக்கு எல்லாம் அப்படின்னும் பொழுது அவருக்கு கிடைச்சது எதிர்கட்சி அந்தஸ்து. அதுவும் முக்கியமான ஒரு அங்கீகாரம் தான், நான் இல்லைன்னு என்று சொல்லவில்லை. ஆனால் முதலமைச்சர் அளவுக்கு அது அந்த அங்கீகாரம் இல்லை. இப்போ அவரை முதலமைச்சராக அங்கீகரிக்க போகிறாங்களா இல்லையா? ஃபஸ்ட்டு இப்போ ரெஃபரண்டம் என்னென்னா, திருப்பி ஸ்டாலின் அவர்களுக்கு சிஎம் ஆகிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கா இல்லையா, அது ஒரு கேள்வி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, அது ஒன்று. சீமான் அவர்களோட வாக்கு விகிதாச்சாரம் கூட சீமான் அவர்களுக்கு அரசியலில் இடம் இருக்கா? சீமான் அவர்கள் இப்போ 3வது தனியாக முதலமைச்சர்லாம் ஆக முடியாது, ஒரு இம்பேக்டை உருவாக்க முடியும். மேபி ஒரு 10-20 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிக்கலாம். இல்லை அவர்கள் ஒரு கூட்டணியில் போகிறாங்கன்னா கூட்டணியை முடிவு பண்ணக்கூடிய இடத்துல போகலாம். அதுதான் நடக்குமே தவிர்த்து, ஏன்னா அவரே இன்னும் ஜெயிக்கலை எங்கேயும். கொள்கை பேசுகிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், தேர்தலில் வெற்றி என்பது ரொம்ப முக்கியம். ஒரு தலைவரே வந்து நின்று ஜெயிக்க முடியலன்னா நீங்கள் என்ன விதமான அரசியல் பண்ணுறீங்க, அந்த கேள்வி இருக்குது. இவ்வளவு தப்பு பண்ணுற திமுகவையும் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து தப்பு பண்ண அண்ணா திமுகவையும் எதிர்த்து ஜெயிக்க முடியல. பணபலம் பண்ணுறாங்க, ஊழல் பண்ணுறாங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. தேர்தலுக்கு வந்துட்டீங்க, வாக்கு அரசியலுக்கு வந்துட்டீங்க, ஓட்டு போகிறது மக்கள். இன்றைக்கி பார்ட் ஆஃப் த கேம். யூ ஷுட் நோ டு பிளே தட் கேம், இல்லைனா டோன்ட் பிளேம் த கேம். முடிஞ்சு போச்சு. இது சீமான் பிரச்சனை. விஜய் அவர்களை பொறுத்தவரை படத்தில் பேசுகிற டைலாகு, இந்த 100 பேர் அடிக்கிறது, இந்த பீஸ்ட் படத்தில் எடுத்து துப்பாக்கி எடுத்து சுடுற மாதிரி இந்த ஜிமிக்கி கிம்மல் பாட்டு டான்ஸ் ஆடலாம் இங்கே வேலை ஆகாது. ஒரே ஒரு திமுக வட்ட செயலாளர், ஒரே ஒரு அதிமுக வட்ட செயலாளர் அங்கே இருக்கிற கேண்டிடேட்டை நைட்டோட நைட்டை தூக்கி போயிடுவாங்க. அரசியல் கதையே வேறு. இது வந்து கழுகும் சிங்கமும் புலியும் சண்டை போடுற யுத்தம். இது இங்கே ஷூட்டிங்லாம் வச்செல்லாம் பண்ண முடியாது. எம்ஜிஆர் பண்ணார்னா அவர் பயிற்சி எடுத்தவர். எம்ஜிஆர் வந்து ஒரு அவர் வந்து 1000ல் ஒருவன் கிட்டத்தட்ட. பேஸ்மெண்ட்லேருந்து அந்த திராவிட கொள்கைன்றதுல திராவிட கொள்கைங்க தானம் தர்மம் பண்ணுவாருங்க. மெஜிஷியன் கலைஞர் மாதிரி ஒரு உழைப்பாளி, ஒரு அறிவாளி, ஒரு சிந்தனையாளரை வந்து தொடர் தோல்விக்கு உள்ளாக்கியவர். இந்த மண்ணுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் எனக்கு இந்த மண்ணுக்கு மேலே பந்தம் இருக்குன்னு மக்கள்கிட்ட ப்ரூவ் பண்ண ஒரு தலைவர். எம்ஜிஆர் மீது விமர்சனங்கள் அதிகம், அது வேறு இருக்கட்டும். ஆனால் மக்கள் அவர் எப்படி பார்த்தாங்கன்றதான் வேறு. பத்திரிகையாளர் பார்வை வேறு, பொதுமக்களோட பார்வை வேறு. ஆனால் இப்போ விஜய் நீங்கள் சொல்லுங்கள், என்னைக்குன்னா இப்போ இந்த பட்ஜெட்டு எத்தனை நாள் ஆச்சு வந்து? 2 நாள் 3 நாள் 3 நாள் ஆயிடுச்சா? 3 நாள் நான் டீ காபி டிஃபன்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கீங்களா? நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்க. ஏன்னா அவங்க படம் வரப்போகுது கோட்டு, அதுக்கு டிக்கெட்டுக்கு வந்துட்டு 1000 கணக்கில் செலவு பண்ணோம். அதுக்கப்புறம் அது ரெகுலராக போகும்போது அதில் ஜிஎஸ்டின்னு போட்டு வாங்குவீங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் வாங்குவோம், அவங்க ஒரு ஜிஎஸ்டி வாங்குவாங்க மத்திய அரசு. நீங்கள் லாபம் பண்ணின்னு போயிடுவீங்க. இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாணவர்கள்லாம் சாப்பாடு போடுறாரு, எல்லாம் பண்ணுறாரு, ரைட்டு. அதெல்லாம் போதுமான பத்தாது. அரசியல் என்பது அது வந்து ஒரு இன்றைக்கி அரசியல் என்பது கொஞ்சம் செலவு பண்ணால் தான் அரசியல் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அது ரொம்ப துர்பாகிய விஷயமான ஒரு விஷயம், அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. இந்த விஷயம்லாம் வந்துடக்கூடாதுன்ற ஒரு அரசியலை தான் ஐயா காமராஜர், அறிஞர் அண்ணாலாம் பண்ணாங்க.
இன்றைக்கி யாருன்னா காமராஜரை பற்றி பேசினா, அறிஞர் அண்ணா பற்றி பேசினா அவங்கள தான் முதல் எதிரியாக பார்க்குறாங்க இன்றைக்கி அரசியல். சார் நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுது சார். இப்போ விஜய் அவர்கள் நீங்கள் சொன்ன பட்ஜெட்டில் வந்து நான் யோசிக்கவே இல்லை சார், அவர் என்ன பண்ணார் ஏது பண்ணான்ற நிறைய விஷயம் இப்படி பேசுறது கிடையாது. கள்ளக்குறிச்சி சாராய விபத்துக்கு நேரில் வராருல்ல சார், அது ஏன்னா திமுக இல்லை, திமுக இன்கம் டேக்ஸ் ரைடு விட முடியாதுல்ல, சிபிஐ ரைடு விட முடியாதுல்ல. பட்ஜெட்டு பற்றி பேசல, ரைட்டு வரான்னு முடிவு பண்ணிட்டோம்ல, அதுனா அப்புறமா நாளைக்கு வரேன் நாளானிக்கு வரேன் அப்புறம் வரேன்றது வந்து வர வேண்டியது தானே. ஆச்சு இல்லை, வயசு கிட்டத்தட்ட 50 வயசு ஆக போகுது ஐயாவுக்கு. வந்து இப்போ இந்த வயசில் வந்து பண்ணாமல் எப்போ பண்ண போகிறீங்க? ஆனால் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்களா? அப்படி என்ன ஒரு பயம்தான் இது. அப்போ 2024 சரி நீங்கள் வந்து எம்பி ஆகி போகிறது, நீங்கள் ஒன்றும் அறிஞர் அண்ணாவில் போய் அங்கே பேசுகிறதுக்கு கட்சியில் யாருனா கூட்டணி அமைச்சிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கட்சியோடு சேர்ந்து நின்று இருக்கலாம், இல்லை சுயேட்சையாக நின்று இருக்கலாம், எதாவது பண்ணியிருக்கலாம்ல. அப்போ 2024 மத்திய தேர்தலில் பிஜேபி திருப்பி வரக்கூடாதுன்னு தமிழகம் நினைக்குது. அப்படி நினைக்கிற வாக்காளர்கள்கிட்ட விஜய் வந்து எதனா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரா? அப்போ உங்களோட அரசியலில் எனக்கு 2024 எந்த சம்மந்தமும் இல்லை, இப்படி ஒதுங்கி இருக்கிறவர் தான் விஜய். ஆனால் அந்த விஜய் 2026 வரும்போது அவர்களுக்கும் ஒரு 10% ஓட்டு போய் போடுவாங்க. விஜய் எனக்கு பிடிக்கும், ஏன்பா போட்டேன், பிடிக்கும் போட்டேன், இல்லைப்பா வேஸ்ட்டாக போகுது, அதை பற்றிலாம் நீங்கள் கேட்காது. அவங்களுக்குலாம் போடலாம் வேஸ்ட்டாக தான் போச்சு, கொள்ளை அடித்தாங்க, அட்லீஸ்ட் கொள்ளை அடிக்க மாட்டேன், இப்படி தான் சொல்லுவாங்க. அதில் ஒரு நியாயம் இருக்குது. விஜய் பிடிக்கும் போட்டேன், சீமானுக்கு எதுக்கு போட்டிங்க, அவர் பேசுகிற தமிழ் பிடிக்குது, கொள்கை பிடிக்குது, இல்லை எல்லாரையும் திட்டுறாரு அதனால போட்டேன். அதை மாதிரி இப்படி போட்டேன் அப்படி போட்டேன்னே வந்து ஒரு 10% அங்கங்கே போகும். அப்படி போகும்போது அப்போ தான் இருக்குது உண்மையான டெஸ்ட்டு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும். ஏன்னா இந்த பிரச்சனையை வந்து இதுக்கு முன்னாடி இவங்க சந்திக்கலை, வேறு ரூபத்தில் சந்திச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த 3 பேர் தனித்தனியாக நிற்கும் போது அதுக்கப்புறம் மத்திய அரசு பாஜக வந்து சுழுவுலலாம் விடாது இவங்க 2 பேரையும். ஏன்னா மோடி அவர்கள் வந்து 40 சீட்டு அவர் ஒரு சில ஆசை கனவுலலாம் வந்திருப்பார். இப்போ இன்றைக்கி ஒரு நாள் அங்கே நெருக்கடி, அந்த கோவம்லாம் இருக்கும், உக்கிரமாக இருக்கும். அப்போ அவர் என்ன பார்ப்பாருன்னா, நீ வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து நீங்கள் வந்து கொள்கை ரீதியாக எதிரி, சரி எடப்பாடி அவ்வளோ சொல்லியும் கூட்டணி வரல, அப்போ 2 பேரையும் ஒன்றா தான் பார்ப்பாங்க. எனக்கு 40 சீட்டு வராது காரணம் நீங்கள் 2 பேர் தான், உங்களை என்னென்ன பண்ண போகிறோம் பாருன்றது அது அத்தனையும் நடக்கும். ரைடு வரும், அமலாக்கத்துறை வரும், வருமானத்துறை வரும், எல்லாம் வரும், 2 திராவிடர் கட்சிகள் மேலும் வரும். ஆனால் இவர்கள் வந்து அதை நோக்கி இன்னும் பயணம் செய்ய ஆரம்பிக்கல. திமுகவாது எதிர்ப்பு அரசியல் சொல்லி பேசி தப்பிச்சுக்குவாங்க. நாங்கள் வந்து மோடியை எதிர்த்தோம் அதனால் பாசிச பாஜக ஒழிக அப்படின்னு. இவ்வளோ நாள் வந்து கிணத்து தவளை மாதிரி அமைதியாக இருந்துட்டு திடீர்னு போய் பாசிச பாஜக ஒழிக அப்படின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. திடீர்னு தங்கமணியை தூக்கி உள்ளே வச்சிடறாங்க ஏதோ ஒரு வழக்கில், இல்லை வேலுமணி அவர்கள் மீது முன்னாடி போட்ட ரைட்டெல்லாம் இருக்குது ஏதோ ஒன்று வச்சிடறாங்க, இல்லை ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கே அழுத்தம் வருது. அப்போ அந்த நேரத்தில் போய் பிஜேபி மோடி அவர்கள் இது பழி வாங்கும் நடவடிக்கைலாம் சொன்னால் அப்போல்லாம் நம்ப மாட்டாங்க. நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறது தான் இப்போவே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சேஃப்டி இதெல்லாம் வரும். நான் வந்து ஆருடம் சொல்லவில்லை, சாத்தியக்கூறுகளை சொல்கிறேன். கூட்டணியில் இருக்கும்பொழுதே பாஜக அவங்கள ரைடு பண்ணுச்சு, இன்றைக்கி கூட்டணியில் இல்லை. உங்களுக்கு அண்ணாமலை வந்துட்டு என்ன சொல்கிறது, அவர் வந்து ஒரு ஆளுமை இல்லை அது இல்லை. ஆனால் அண்ணாமலை வந்து எல்லோரும் நல்லா மாட்டி விடுறதில் கை தேர்ந்தவர், போட்டு கொடுக்குறதுல அவர் என்னென்ன சொல்லி வச்சுருக்கிறார் ஏதுன்றதெல்லாம் அவர் இல்லைனாலும் மற்றது மேலே தகவல் போயிருக்கும். இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் தெரியாமல் மாவட்ட செயலர் கூட்டம் கூப்பிட்டேன், கூட்டணி அமையும், வேலை செல்லுங்க, உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் தேவை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நிற்கலை, இதுதான் கலை நிலவரம். நீங்களே தயாராக மாட்டேன்றீங்க, நீங்களே அதுக்கு ரெடியாக மாட்டேறீங்க. இப்போ தொண்டர் ஒண்டி கட்சிக்காரங்க ஒண்டி நான் வேலை செய்யணுமா? தலைவர் அதிகமாக உழைச்சா கீழே இருக்கவங்க உழைப்பாங்க. இவங்க தலைவர்கள் எந்த அதிமுக தலைவர்கள் குறிப்பாக யாருமே மக்கள் பிரச்சனையில் உழைக்கிற மாதிரி தெரியல. இவங்கெல்லாம் கரண்ட்டு பில்லு கட்டுறாங்களா இல்லையான்னு தெரில, இல்லை ஆள் வச்சு கட்டுறாங்களான்னு தெரியல. அது அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை. அமைதியாக இருக்கிறாங்க. நாமக்கே வாசத்துக்கு போராட்டம் அறிவிக்கிறது வேறு, ஒரு மாவட்டத்துக்கு 100-150 பேரை வச்சுட்டு நாங்களும் போராட்டம் பண்ணோன்றது வேறு. இதே திமுக கண்டு எதிர்கட்சியில் இருந்து அதிமுக இந்த கரண்ட் பில்லை ஏற்றிருந்தா மவுண்ட் ரோட்டில் படுத்து கையுங்காலையும் வச்சு ஐயோ அம்மா சாக்கடிக்குது பார்த்தோம். முதலமைச்சர் அவர்கள் வந்து அப்படி பதாகையை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி சாக்கடிக்குதுன்னா போஸ்டர் வச்சுருந்தார். இதே தங்கமணி அவர்கள் வந்து மின்சாரத்துறை அமைச்சராக இருந்து விலை ஏற்றினப்போ கரடியாக பேசினாங்க திமுக தோழர்கள் சட்டமன்றத்தில். அதே மாதிரி சொத்து வரி கொஞ்சம் ஏற்றிக்கிறேங்கன்னாரு வேலுமணி. ஐயோ அதெல்லாம் முடியவே முடியாது, மக்கள் வயிற்றில் அடிக்கிறதுன்னு அப்படியே அரைக்கூவல். இன்றைக்கி பாருங்கள் அப்படியே டபுள் 100 விழுக்காடு 100. ஏன்னா பணம் வந்து மரத்தில் காய்க்குது, ஜனங்க ஈஸியாக கட்டிடுவாங்க. பில்டிங் ஓனர் யார்கிட்ட வாங்குவார்? வீட்டுக்கு வாடகை கிட்ட இருக்காங்க. அவங்களே வீடு சொந்த வீடு இல்லாமல் வாடகைக்கு இருக்கிறாங்க. எங்கேருந்தோ ஒரு மாநிலத்திலேருந்து ஒரு மாவட்டத்திலேருந்து வந்து வீடை வாடகைக்கு எடுத்து 5-10 மிச்சம் பண்ணி குடும்பத்தை காப்பாற்றி அவங்களும் சாப்பிட்டு
பொழப்பு நடத்துகிறவங்களோட வயிற்றில் அடிக்கிறீங்க. இது உங்களுக்கு புரியல. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, வரி எந்த கட்சியுமே போடலையா, எந்த ஆட்சியுமே போடலையா, நீங்கள் இதை பற்றி பேசுனீங்களா? நான் அதை தான் கேட்குறேன். மாற்று விடியல் தரம் போகிறோன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் பேசுனீங்களா? சொன்னதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னு சொல்லிட்டு சொல்லாததை அதிகமாக செய்கிறீங்க. கரண்ட் பில்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி வரும். நீங்கள் அன்றைக்கே சொல்ல வேண்டியதுன்னா நாங்கள் 100 யூனிட்டில் 50 யூனிட்டாக பிரிப்போன்னு, அதை கூட இன்னும் செய்யலை. அப்போ சொன்னதை பொறுமையாக செய்கிறீங்க, சொல்லாததை வேகமாக செய்கிறீங்க. அப்போ இது என்ன மக்களை ஏமாற்றுக்கிற வேலை இல்லை? அது இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது. அதிமுக பிரச்சனைகள் இருக்குது, திமுக பிரச்சனைகள் இருக்குது. இதனால தான் மற்ற கட்சிகள் நினைக்கிறாங்க நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நம்மளும் வந்து கோல் வச்சலாம். தலைவர்கள் இல்லை, மக்கள் பிரச்சனை புரிந்து கொள்கிற தலைவர்கள் இல்லை. ஒரு சைடே காலை சிற்றுண்டி கொடுக்குறீங்க, இன்னொரு சைடு அம்மா உணவகத்தை பிளான் பண்ணி ஒவ்வொன்றா காலி பண்ணுறீங்க. என்ன மனநிலை? இப்போ குழந்தைகள் சாப்பிட்ணும், நல்லா இருக்கிறோம், மனதார வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். வயதானவர்கள், கூலி வேலை செய்கிறவங்க, அன்னாடங்காசி, தினக்கூலி இல்லை மாத சம்பளத்துக்கு வாங்குறவங்க மாத கடைசியில் காசு இல்லை, போய் ஒரு 10 ரூபா 5 ரூபாய்க்கு சாப்பிட்டுக்கிட்டாங்க. அவ்வளோதானே அதனால் அனுபவிச்சாங்க. யார் அனுபவிச்சா? தமிழர்கள் தானே அனுபவிச்சாங்க, மனிதர்கள் தானே அனுபவிச்சாங்க. அந்த திட்டத்தை சரியாக செயல்பட விடாமல் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதுக்கு ஆய்வு போகிறது என்ன கதை? நீங்கள் ஆய்வு போகிறது அங்கே அம்மா உணவகத்தில் தெரியாதா? டெய்லி நீங்கள் போன அன்றைக்கி போட்ட இட்லி தோசை தான் எல்லாருக்கும் கொடுக்குறாங்களா? முதலமைச்சர் வராடும் போது எல்லாம் தெரிஞ்சிடும். முன்னால் தட்டைக்கிட்ட நல்லா க்ளீன் பண்ணி அழகாக தொடச்சி நல்லாயிருக்கும். மற்ற நாள் போனீங்கன்னா பெருச்சாளி ஓடும். வெளிலேருந்து கூட வாங்கி கொடுப்பாங்க சார். இயல்பான விஷயங்கள் அரசியலில் இருக்கணுங்க. இந்த சும்மா அந்த பேசுகிறது, இந்த நுனி நாக்கில் பேசிவிட்டு கருத்து சொல்லிவிட்டு இதுதான் கொள்கை அப்படின்ற அந்த அரசியலில் அதை தான் வந்து மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்க. சார் ஓகேங்க சார், நிறையா விஷயம் எங்களோட ஷேர் பண்ணிங்க. முக்கியமாக நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றிங்க சார். நன்றி சார்.